இந்த உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த திருச்சபை ஆயர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக குழுவினர் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையிலே நாம் சந்தோஷமாக இருக்கிறோம்? கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை நாம் துதிப்பதற்கு நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆமென். தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுங்கள். எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தரை துதிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? துதித்திலே அவருடைய இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. நம்முடைய தெய்வம் துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிறார். துதிகளின் மத்தியிலே அவர் பிரியப்படுகிற தெய்வனாய் இருக்கிறார். அவர் ஒருவரையே துதிக்கு பார்க்கிறார். அவர் சில பாடல்களை பாடி நாம் தெய்வனை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் சமீபமாய் வருகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது அல்ல, நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவர் நம் அருகிலே வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே நாம் உற்சாகமாய் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தப் போகிறோம். கடந்த 8 மாதங்களும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்தார். தெய்வம் நம்மை பாராட்டி அவருடைய கிருபையை நினைத்து, அவருடைய இரக்கத்தை நினைத்து, அவருடைய தயவை நினைத்து எல்லாரும் வாயிலை திறந்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆண்டவர் இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவரோடு அவர் இருக்கிறார். அவருடைய நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கும் பொழுதெல்லாம் நம் மத்தியிலே அவர் வாசமாய் இருக்கிறார். நம் மத்தியிலே அவர் இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது நம் மத்தியிலே இருக்கிறார். 8 மாதங்களும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தது. ஆனால் தேவன் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்தார். எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாத்தார். ஆகவே நாம் ஒவ்வொரு ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக குமாரன் இயேசுவை நாம் ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். இம்மட்டும் உதவி செய்த எபினேசரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இம்மட்டும் நாம் கூட இருந்த இம்மானுவேலை நாம் ஸ்தோத்திரிப்போம். நமக்கு சுகம் கொடுத்த யெகோவா ரப்பாவை நாம் ஸ்தோத்திரிப்போம். நம்மை காண்கிற தேவன் அவர் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். அநேக பாடுகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலே எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தாலே நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவ கிருபை